இவ்வளோ நாள் இந்த மரம் வந்து நல்ல நிழலும் காத்தும் குடுத்தது. ஆனா, அந்த மரம் இப்போ இந்த பில்டிங்க்கு வந்து இடைஞ்சல் அப்படிங்கிறனால கட் பண்ண போறோம். கட் பண்ணையில ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படி வரிசையா சொல்றேன். அந்த குப்பை பூரா வெட்டியாச்சு. வெட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த மரத்தோட அந்த அந்த கட்டை பகுதியை வந்து மிஷின்ட்டு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. வெட்டிக்கிட்டு நம்ம வந்து கயிறை வச்சு இழுத்தாங்க. இழுக்கையில அது என்ன நடந்தது அப்படின்னா, நம்மளோட பில்டிங்ல அந்த பில்லர் சென்ட்ரல் பில்லர் இருக்கு பார்த்தீங்களா? அதில் விழுந்துருச்சு. பக்கத்தில் உள்ள அந்த மரம் தான் கரெக்டாக அந்த பில்லரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதில் மேலே இருந்து விழுந்துருச்சு. விழுந்துமே அதோட பீஸை நீங்கள் பாருங்கள், அந்த கட்டையை இவ்வளவு பெரிய மரக்கட்டை விழுந்துமே அந்த பில்லருக்கு ஒரு சின்ன கிராக் கூட ஆகலை. ஸோ இதுக்கு தான் நம்ம எப்போவுமே சொல்கிறோம், காங்கிரீட் போடையில் ப்ராப்பரான ரேஷியோவில் ப்ராப்பராக பண்ணுங்க. அதே மாதிரி மிக்சிங்காக இருக்கட்டும், அந்த காம்பேக்ஷனாக இருக்கட்டும், க்யூரிங்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த மாதிரி சூழலில் நம்மளோட வீடு தப்பிக்கும். இல்லை அப்படின்னா அதோட லைஃபும் குறைஞ்சிரும். இப்போ இந்த பில்லர் ஒரு வேளை உடஞ்சிருந்தது அப்படின்னா அது வந்து குவாலிட்டியற்ற தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இவ்வளோ வெயிட் விழுந்தும் அது தாங்குது அப்படின்னா ஸோ அதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு கட்டும், இது நம்மளோட ப்ராஜெக்ட் தான். ராஜபாளையம் பக்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்க வீடு தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம 1900 பண்ணுறோம். ப்ரீமியமாக பண்ணுறது 2200. 1900 என்ன அப்படின்னா பெயிண்டிங் வராது. மற்றபடி குவாலிட்டி வைஸ் அதே தான். ப்ளஸ் யூபிவிசி ஜன்னல் அந்த மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே அதே தான். எல்லா மெட்டீரியலுமே அதே தான். இதில் வந்து வுட்டு அண்டு வித் பெயிண்டிங்கோடு வந்துடும். ஸோ அதான் 2200. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரீமியமாக காஸ்ட் வைஸ் மெட்டீரியல் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டோம். இதை தவிர்த்து வேறு எதுவும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இல்லை அப்படின்னா பிளானு, எலிவேஷன், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் டிராயிங், 3D டிராயிங் எதாக இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு சில சமூக ஆர்வலர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மரத்தை எப்படி வெட்டிட்டீங்கன்னு. மரத்தை நாங்கள் வந்து ஃபுல்லாக வெட்டலைங்க. ஜஸ்ட்டு அந்த வீட்டுக்கு எங்கள் வேலைகளுக்கு இடைஞ்சலாக இருக்க அந்த கொப்புகளை மட்டும்தான் வெட்டியிருக்கோம். மரம் அப்படி தான் இருக்குது. இதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன்.